இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்கோட ஸ்கேப்பியா அப்படிங்கிற கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன, இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் ஆனுவல் ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு விசா டைப் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் ஆக்சஸ், ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக நிறையவே கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து கிடையாது. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து கிடையாது. ஃபாரெக்ஸ் ஃபீ மீன்ஸ் நீங்கள் வந்து அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. மற்ற கிரெடிட் கார்டில் 3% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் ஸ்காப்பியா காயின் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு 20% வரைக்கும் ஸ்காப்பியா காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் ஃப்ரீ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் நேம், இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல், ஃபாதர் நேம் இருந்ததுன்னா ஃபாதர் நேமை செகண்ட் நேமில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரே மேக்ஸிமம் கொடுக்க பாருங்கள். இது மூணையும் ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிலரி செக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குதா, அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது லோன் ஆப்லையோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் வந்து பர்சனல் லோன் ஏதாவது அன்செக்யூர் பர்சனல் லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆயிரும் இந்த ஸ்டேஜ்லேயே. இதில் வந்து நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். உங்ககிட்ட ஃபெடரல் பேங்க்லேருந்து ஆல்ரெடி ஏதாவது கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகாது. அதே மாதிரி வந்து அன்செக்யூர் பர்சனல் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு இது வந்து அப்ரூவல் ஆகாது. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட பேசிக் டீடைல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்கில் வேறு ஏதாவது கம்பெனியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணதும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீடைலை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா, ஓன் ஹவுஸா இல்லை அதர், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணக்கூடாது, உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த அடிஷ்னல் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சேம் அட்ரஸ் தான், அதனால் நான் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை
சிங்கிள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை வந்து சேலரிட் பர்சன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் அதிகபட்சமாக வருதோ அந்த இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 55,000 ரூபாய் வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரெனிவல் ஃபீ கிடையாது, ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 days வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 EMI ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டாக மொத்தமாக ரீபேமெண்ட் அது பண்ண முடியல அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் தான். பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.49% வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து மினிமம் டியூ அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களால் போன மாதம் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை மொத்தமாக உங்களால் ரீபேமெண்ட் அது பண்ண முடியல அப்படின்னா மினிமம் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டில் 5% அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பிடிப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்லிங் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 20th வந்து உங்களுக்கு பில் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் பேயபிள் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்துட்டு அதாவது 20ஆம் தேதி வந்து பில்லு ஜெனரேட் ஆகுதுன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி நீங்கள் வந்துட்டு டியூ அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல். நீங்கள் வந்து ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 2.5% வரைக்கும் சார்ஜஸ், அப்படி இல்லைனா 500 ரூபாய் சார்ஜஸ். இந்த ரெண்டில் எது ஹையஸ்ட்டோ அதை வந்து பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கேஷ் வித்ட்ராவலுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.49% அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் டீடைல். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் KYC வந்து பண்ணணும். வீடியோ KYC இதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒயிட் பேப்பர், பேனா, அப்புறம் வந்து நல்ல வெளிச்சமான இடம், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இது இருக்கிற மாதிரியான லொக்கேஷனில் இருந்துட்டு நீங்கள் வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்டார்ட் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் ஒயிட் பேப்பர், பேனா, அப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ள இடம். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2.36 minutes வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டைம். அதுக்குள்ளே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்துட்டு லைவாகவே நீங்கள் வந்து பேப்பரில் சைன் பண்ணி அதை கேப்சர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ KYCயில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த நம்பரை வந்துட்டு இந்த ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்தீங்களோ அந்த சிம் கார்டு உங்களோட ஃபோனில் வந்து இன்சர்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் மை சிம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டிலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அந்த ஸ்கேப்பியா அப்படிங்கிற அந்த சென்டருக்கு வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆகி அது வந்து வெரிஃபைட் ஆனதுமே உங்களோட சிம் கார்டை வந்து வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது அதை தொடர்ந்து உங்களோட பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். அதாவது ஸ்கேப்பியா அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கார்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்புறம் கார்டுக்கான பின் நம்பர் செட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்கான எம்பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். 4 டிஜிட்டில் ஒரு 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே 4 டிஜிட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு டிக் மார்க்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்காப்பியா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் இப்போது ரெஜிஸ்டர் பண்ண எம்பி நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் இருக்குல்ல, அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வர்ற வரைக்கும் இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு ஆக்டிவேட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்டுக்கான பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பரை வந்து செட் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க மெயினாக இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.